ஏங்க யாருக்காவது மாலைக்கண் பிரச்சனை இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானதாங்க. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கோ அல்லது குடும்ப உறவுகளோ யாருக்காவது இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா இதில் சொல்லப்பட்ட செய்தியை எடுத்து அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தினம் தினம் இது போல் நல்ல நல்ல மருத்துவ தகவல் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த மாலைக்கண் பிரச்சனை பெரும்பாலும் எப்படி ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, ரத்த உறவுகளில் சொந்தத்தில் நம்ம திருமணம் செய்யும்போது அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த பாதிப்பு அதிகமாக ஏற்படுதுங்க சமீப காலமாக. ரெண்டாவது, விட்டமின் ஏ, அந்த விட்டமின் ஏ சத்து நமக்கு குறைபாடு ஏற்படும் போது இந்த மாலைக்கண் பிரச்சனை ஏற்படுதுங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறதாங்க புளிச்சக்கீரை. ஒரு கைப்பிடி அளவு இந்த புளிச்சக்கீரை எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு இதை 2 மிளகாய் மட்டும் போட்டு நல்லா கடைசலாக கடைஞ்சி எடுத்துடணும். இதில் உப்பு சேர்க்கக்கூடாதுங்க. அன்னைக்கு உணவுகளில் நம்ம உப்பை சேர்க்கக்கூடாது. சேர்க்காம காலை இரவு சுடு சாதம் பானையில் வடிச்சுதான் இருக்கணும், குக்கரில் வைக்கக்கூடாதுங்க. பானையில் வடிச்செடுத்த சாதம் வடித்து எடுத்துக்கிட்டு காலை உணவாக அந்த சாதத்தில் சுடு சாதத்தில் இந்த கீரை மட்டும் போட்டு பெசரி சாப்பிட்றணும். காலை உணவு முடிஞ்சு. மத்தியானம் மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டுக்கிறணும். மதிய உணவு முடிஞ்சு. இரவு மறுபடியும் சுடு சாதம் வடித்து எடுத்து இந்த கீரை கடைசியில் போட்டு நீங்கள் பெசரி சாப்பிட்டுக்கிறணுங்க. இது போல் 3 நாள் சாப்பிடணுங்க. இந்த 3 நாள் சாப்பிடும்போது உணவில் எலுமிச்சம்பழம், நம்ம பயன்படுத்தக்கூடிய சாதாரண புளி இருக்குது பாருங்கள், இந்த புளி மட்டும் சேர்க்கக்கூடாதுங்க. 3 நாள் மட்டும் அந்த மிளகு ரச சாதத்துலேயே உப்பு போடக்கூடாது. உப்பு சேர்க்காம நீங்கள் பயன்படுத்தணுங்க. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குன்னு, வேறு வழி கிடையாது. இது போல் 5 வாரம். அந்த 5 வாரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் இன்னைக்கு எடுத்திருக்கோம், நாளைக்கு எடுத்திருக்கோம், நாளை கழிச்சு இந்த 3 நாள் முடிச்சிட்டோம்னா 1 வாரம் இடைவெளி விட்டுறணும். அடுத்த வாரம் விட்டுட்டு அதுக்கு அடுத்த மறுவாரம் இதை சாப்பிடணும். இது போல் 1 வாரம் இடைவெளி விட்டு 5 வாரம் 15 வேளை மருந்து சாப்பிடணுங்க. சாப்பிட்டா நமக்கு இந்த மாலைக்கண் பிரச்சனை ஆரம்ப நிலையிலாம் சீக்கிரமாகவே விடுபட்டுடலாங்க. மேலும் இதை பற்றி தகவலுக்கு ஸ்க்ரீனில் வர அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம ஆலவாய் அரசு குருகுல சித்தா மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்கள். படித்த பட்டதாரி மருத்துவர்கள் மற்றும் பாரம்பரிய வைத்தியர்கள் உங்ககிட்ட பேசுவாங்க. அனைவருக்கும் நன்றி.